இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 10ஆம் வகுப்பு முடிக்காத வரை வெளியே போக மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி போய் சேரும் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான அறிவிப்பை கொடுத்திருந்தார். ஆனால் அது என்ன ஆனது? 40 million jobs through tourism. 40 million என்றால் 4 கோடி. 4 கோடி வேலை வாய்ப்பு டூரிசம் செக்டரில். 5 million jobs in mines and minerals. எத்தனை நபர்களுக்கு வேலை கிடைத்தது என்று தெரியவில்லை. அடுத்த 15-16 மாதங்களுக்குள் 10 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறது இந்த அரசாங்கம் என்று ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த மருத்துவமனைகளாக மாற்றப்படும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இந்த வேலை நடக்கும் என்று கூறினார்கள். என்ன ஆனது? இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. நாங்களும் அதற்கான பதிலை கொடுக்க மாட்டோம். அதனால்தான் பில்லி சூனியத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். பில்லி சூனியம், இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்கள் மனதில் என்ன வரும்? இந்த காலகட்டத்திலும் போய் தந்திரம் மந்திரம் பில்லி சூனியத்தை பத்தி நீங்க பேசலாமா? படிச்ச நபர்கள் தானே, எதற்காக? ஆனால் இதே விஷயத்தை இந்த நாட்டு மகாராஜா வாயிலிருந்து வந்தால், இந்த நாட்டு மகாராஜா தன்னை விஸ்வகுருவாக எடுத்துக்காட்டக்கூடிய அதே நபர் வாயிலிருந்து வந்தால், இந்த நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு நான் எடுத்துச் செல்ல இருக்கிறேன், டெவலப்மெண்ட் பாதையில் எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்று கூறக்கூடிய அதே நபர் வாயிலிருந்து வந்தால், ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு சில நபர்கள், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஜீரணிக்க முடியாத ஒரு சில நபர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு சதி செய்ய பார்த்தார்கள். கருப்பு சட்டையை அணிந்து, கருப்பு துணியை அணிந்து அவர்கள் இந்த நாட்டில் பில்லி சூனியத்தை வைக்க பார்த்தார்கள். பிளாக் மேஜிக். இந்த வார்த்தையை வேற யாரும் கூறவில்லை. இந்த வார்த்தையை இந்த நாட்டு விஸ்வகுரு, இந்த நாட்டு மகான் மகாராஜாவான ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள், இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் தான் கூறியிருக்கிறார். பில்லி சூனியம் எப்படி கூறினார், எதற்காக கூறினார், இதை பற்றி உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைப்பேன். ஆனால் அவர் பேசிய அந்த வார்த்தையை முதலில் நீங்க பார்த்து விடுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு முன் எடுத்து வைக்க இருக்கிறேன். இந்த இரு படங்களை பற்றியும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் वीडियो पारेंगे। निराशा में डूबे हुए हैं। सरकार के खिलाफ झूठ पर झूठ बोलने के बाद भी जनता जनार्दन ऐसे लोगों पर भरोसा करने को तैयार नहीं है। ऐसी हताशा में ये लोग भी अब काले जादू की तरफ मुड़ते नजर आ रहे हैं। अभी हमने 5 अगस्त को देखा है कि कैसे काले जादू को फैलाने का भरपूर प्रयास किया गया। ये लोग सोचते हैं कि काले कपड़े पहनकर उनकी निराशा हताशा का काल समाप्त हो जाएगा, लेकिन उन्हें पता नहीं है कि वो कितनी ही जाड़ फूंक कर ले, कितना ही काला जादू कर ले, अंधविश्वास कर ले, जनता का विश्वास अब उन पर दोबारा कभी नहीं बन पाएगा। அதாவது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி எத்தனையோ விஷயங்களை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய நபர்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் கருப்பு சட்டையை அணிந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி பில்லி சூனியத்தை வைக்க பார்த்தார்கள். காங்கிரஸ் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழா, அதற்கான ஆனிவர்சரி அன்றே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார்கள். இந்த எதிர்ப்பு எதற்காக? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ தவறான விஷயங்கள், இந்த நாட்டில் பொருளாதார சரிவு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பிரச்சனை அல்ல மற்ற பிரச்சனைகள், டெவலப்மெண்ட் என்று நீங்க கூறினீர்கள், எத்தனையோ திட்டங்களை நீங்க அறிவித்தீர்கள். அந்த திட்டங்கள் என்ன ஆனது? உண்மையிலேயே அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததா இல்லையா?
கடந்த 8 வருடங்களாக இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்தது என்கிற பல கேள்விகள், பல விஷயங்கள் எடுத்து வைத்து ஒரு போராட்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், அல்ல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வழியாக நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தட்டி கேட்பதற்கோ அல்ல போராடுவதற்கோ ஒரு அடையாள சின்னமானது கருப்பு துணி, கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட். சட்டையில நீங்க கருப்பு பிளாகை குத்தி கொள்ளலாம், கையில் கருப்பு பேண்டை கட்டிக்கொள்ளலாம். இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில். அதாவது கருப்பு துணியை நீங்க அணிந்தீர்கள்னா நீங்க பில்லி சூனியக்காரரா? இந்த கேள்வியை நீங்க பார்க்கும்போது பிரதமர் மோடியே எத்தனையோ ஒகேஷனில் இதே கருப்பு துணியை அணிந்துதான் இருந்திருக்கிறார். ஆனால் இவர் இந்த நேரத்தில் பில்லி சூனியம் செய்து வருகிறாரா? இல்லை. ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ராமர் கோவில் அந்த ஆனிவர்சரி, அடிக்கல் நாட்டு விழாவுடைய ஆனிவர்சரியை வைத்து காங்கிரஸ் செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தால் எத்தனையோ கேள்விகள் வந்தது. எத்தனையோ கேள்விகளை காங்கிரஸ் மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கான பதில் கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் நாங்க மக்களை டைவர்ட் செய்ய பார்க்கிறோமோ அந்த நேரத்தில் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் முன் வந்து, அல்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் முன் வந்து, நாங்க மறைக்க பார்க்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையுமே, அனைத்து ஸ்டேட்மெண்ட்களையுமே முன்னாடி எக்ஸ்போஸ் செய்து விடுகிறார்கள். அதே பட்டியலை உங்களுக்கு முன் நான் எடுத்து வைக்க இருக்கிறேன். அதாவது 2022ஆம் ஆண்டுக்குள் பிரதமர் மோடி எத்தனை கனவை பார்த்தார், எத்தனை விஷயங்களை உங்களுக்கு முன் எடுக்க வைக்க பார்த்தார். இப்போ நான் இதை எடுத்து வைப்பதால் பில்லி சூனியமாகி விடுமா? காரணம், என் கையில் இருக்கக்கூடிய பேனாவும் கருப்பு கலர் தான். இந்த பேனாவை பார்த்தும் ஒரு சில நபர்கள் பில்லி சூனியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பேனா என்று கூறிவிடுவார்கள். ஆனால் இது உண்மையான பேனா. இந்த பேனாவில் எந்த விதமான பில்லி சூனியமும் அல்ல, அதை நாங்கள் நம்புவதும் அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டு தேசிய கொடியை எந்த அளவில் போற்றி வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஹர் கர் திரங்கா என்கிற ஒரு திட்டத்தை அமித்ஷா அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார். மிகவும் நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு விஷயம். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆக போகிறது. நாம் அனைவருமே இதை கொண்டாடுவோம். ஆனால் இதே வார்த்தையை வைத்து ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடிக்கொண்டு இந்த நாட்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மறைப்பதற்கான வேலையை பார்த்தால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அந்த கொடிக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத நபர்கள் கையில் கொடி போனால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இந்த பக்கத்தில் ஒரு வீடியோவை உங்களுக்காக ஓட்டி காட்டுகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். அந்த கொடியை கூட சரியாக பிடிக்க தெரியாத ஒரு சில நபர்கள், எந்த நிறம் மேல வரணும், எந்த நிறம் கீழே வரணும் என்கிற அந்த பேசிக் ஐடியா கூட இல்லாத நபர்கள் கையில் கொடி போனால் எப்படி நீங்க இதை பார்ப்பீர்கள்? பிஜேபியுடைய தொண்டர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஹர் ஹர் திரங்கா என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்ய பார்க்கிறார்கள். அதாவது இந்த நாட்டில் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நீங்க கேட்கக்கூடாது, நீங்க மறந்துவிட வேண்டும். இதே வார்த்தையை தான் நேற்று பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய உரையில் பேசியிருந்தார். ஒட்டுமொத்த இந்தியாவே திரங்கா என்கிற இந்த 3 நிறத்தில் முழுகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், இந்த நாட்டுடைய 75 ஆண்டுகள் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு சில நபர்கள் பிளாக் மேஜிக், பில்லி சூனியத்தை வைக்க பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டுக்குள் எதையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் நான் செய்து விடுவேன், இதெல்லாம் இந்தியா அடைந்து விடும் என்று கூறினாரோ அந்த பட்டியலை ஒரு முறை நீங்க பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய ஜிடிபி 9லிருந்து 10% வரை உயர்ந்துவிடும் 2022ஆம் ஆண்டு. இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி எந்த இடத்தில் இருக்கிறது என்று நீங்க பார்க்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தில் நாம் எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபி வளரவில்லை, சரிந்து விட்டது, நெகட்டிவில் போய்விட்டது. இன்வெஸ்ட்மெண்ட் 2022-23ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா இது 36% உயர்ந்துவிடும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் இருக்கும், தனியாக ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் 2022ஆம் ஆண்டு. இது மட்டுமல்ல, பென்ஷன் மற்றும் ரிட்டையர்மெண்ட் பிளான் சர்வீஸ் அனைத்துமே 2022ஆம் ஆண்டு நாங்கள் முடித்து விடுவோம். நடக்கவில்லை. ஃபார்மர்ஸ், விவசாயியோடைய வருமானம் இரட்டை மடங்காகிவிடும் 2022ஆம் ஆண்டிற்குள்.
ஆனால் இன்னைக்கு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விவசாயியுடைய வருமானம் அதிகரிக்கவில்லை, எத்தனையோ மடங்கு கடனில் தான் ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரிகேஷன், ஒவ்வொரு விவசாயியோட நிலத்தில் நேரடி தண்ணீர் பைப்லைன், அதற்கான அனைத்து வசதிகளுமே இந்த நாட்டு அரசாங்கம் வருடம் 2022 ஆண்டிற்குள் செய்துவிடும் என்று கூறினார். என்ன ஆனதென்று உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் போய் கேளுங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். நோ கிராப் ரெசிடியூ பர்னிங். வடநாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடைக்கு பின் வைக்கோலை கொளுத்துவது ஒரு வேலையாக வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் பொல்யூஷன் வரும் குளிர்காலம். இதற்காக ஒரு சொல்யூஷனை நான் கொண்டு வந்து விடுவேன், இதற்கான ஒரு தீர்வை நான் கொண்டு வந்து விடுவேன், ஏர் பொல்யூஷன் குறைக்கப்படும். ஆனால் ஏர் பொல்யூஷன் இன்னும் குறைக்கப்படவில்லை. எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் வில் ஹாவ் எல்பிஜி சிலிண்டர். ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்பிஜி சிலிண்டர் இருக்கும். ஆனால் எல்பிஜி சிலிண்டரை நிரப்புவதற்காக அவர்களிடம் பணம் இருக்கிறதா என்று அவர் கூறவில்லை. 13 கோடி மக்களுக்கு எல்பிஜி சிலிண்டரை வழங்கியிருக்கிறார். அதிலிருந்து 4.3 கோடி மக்கள் முதல் முறை கூட அந்த எல்பிஜி சிலிண்டரை நிரப்ப முடியவில்லை. மீதம் இருக்கக்கூடிய 7 கோடியே சொச்சம் நபர்கள் ஒரு முறை மட்டும்தான் அந்த எல்பிஜி சிலிண்டரை நிரப்பினார்கள். இரண்டாவது முறை அவர்களால் நிரப்ப முடியவில்லை. 13 கோடி மக்களிலிருந்து 11 கோடி மக்கள் இரண்டாவது முறை அல்ல முதல் முறையோ எல்பிஜி சிலிண்டரை ரீஃபில் செய்யக்கூட முடியாத பட்சத்தில் வெறும் 2 கோடி மக்கள் மட்டும்தான் அதை ரீஃபில் செய்து வருகிறார்கள். ஆனால் இதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக எடுத்துக்காட்டி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். அதுவும் நடக்கவில்லை. மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின், மும்பையிலிருந்து அகமதாபாத் வரை ஒரு மிக பிரம்மாண்டமான புல்லட் ட்ரெயினை நான் வரவைக்க இருக்கிறேன். ஜப்பானிலிருந்து இன்னும் வரவில்லை. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth rate 7.7%. இதிலிருந்து எத்தனையோ மடங்கு உயர்ந்துவிடும். ஆனால் இந்தியாவின் தொழிற்சாலைகளுடைய நிலை எந்த அளவில் மோசமான நிலையில் இருக்கிறது என்று கொஞ்சமாக கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன நடக்கிறது என்று. எவ்ரி இந்தியன் வில் ஹாவ் ஹவுஸ் பை 2022. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய சொந்த வீடு கிடைக்கும் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள். ஆனால் வெறும் 29% தான் வேலை நடந்திருக்கிறது. எந்த வேலையும் நடக்கவில்லை. இந்த வேகத்தில் இந்த வீட்டு கட்டுமான பணி தொடங்கினால் 2035ஆம் ஆண்டு தான் அனைவருக்குமே வீடு கிடைக்கும். இந்தியாவில் பாப்புலேஷன் ஏறக்கூடாது, இந்தியாவுடைய பொருளாதாரம் இதற்கு கீழே சரியக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கணக்கு அப்படியே இருந்தால் மட்டும்தான் 2035ஆம் ஆண்டுக்குள் கிடைக்கும். இது அதிகரித்தால் அது இன்னும் தாண்டி போய்விடும். எவ்ரி இந்தியன் வில் ஹாவ் எலக்ட்ரிசிட்டி பை 2022. பிரதமர் மோடி அவர்கள் 100% எலக்ட்ரிஃபிகேஷன், 100% இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நான் மின்சாரத்தை கொண்டு போய்விட்டேன். ஆனால் உண்மை என்ன? கிட்டத்தட்ட 70,000 கிராமங்கள் இன்னைக்கு இந்தியாவில் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். திரௌபதி மர்முவுடைய இந்த நாட்டின் பிரசிடென்ட் அவருடைய கிராமத்தில் கூட இப்பதான் சமீபத்தில் அவருடைய பெயர் பிரசிடென்ட் பட்டியலில் வந்ததற்கு பின் தான் அவருடைய கிராமத்திற்கே அந்த மின்சாரம் போயிருக்கிறது. ஆனால் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அதுவும் நடக்கவில்லை. இன்னும் 70,000 கிராமங்கள் எலக்ட்ரிஃபிகேஷன் அதாவது மின்சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்ரி கிராம் பஞ்சாயத் வில் ஹாவ் பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். 2018ஆம் ஆண்டே இது நடக்க வேண்டியது, இன்னைக்கு 2022ஆம் ஆண்டு வந்துவிட்டது. இதுவரை 100% இன்டர்நெட் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கிராமங்களுக்கு போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் டிஜிட்டல் லிட்ரஸி பை 2022, டிஜிட்டல் இந்தியா ஞாபகத்தில் இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றிவிடுவேன் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை அது என்ன ஆனது, அந்த ப்ரோக்ராம் என்ன ஆனது என்று யாருக்குமே புரியவில்லை. இது போன்ற கேள்விகளை நீங்க கேட்டீர்கள்னா பில்லி சூனியம் வைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பொறுக்கவில்லை, இந்தியா எந்த அளவில் வல்லரசாகிவிட்டது என்று உங்களுக்கு அது தெரியவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி காட்டுகிறேன், வேற எதுவும் இல்லை. இந்தியா வில் பி ஃப்ரீ மால் நியூட்ரிஷன் பை 2022. ஊட்டச்சத்து இல்லாத எந்த குழந்தையும் இந்தியாவில் இருக்காது என்று கூறினார்கள். 2022ஆம் ஆண்டு உண்மையிலேயே இந்தியாவில் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இருக்கிறதா என்று நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். 700 district headquarter hospital will be turned into medical center. 700க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட்களில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள்
மெடிக்கல் சென்டராக மாற்றப்படும், ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனைகளாக மாற்றப்படும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இந்த வேலை நடக்கும் என்று கூறினார்கள். என்ன ஆனது? இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது, நாங்களும் அதற்கான பதிலை கொடுக்க மாட்டோம். அதனால்தான் பில்லி சூனியத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பிரைவேட் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர், அதாவது அரசுக்கு சொந்தமான PHC பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ்களை அடாப்ட் செய்து பிரைவேட், அதாவது கார்ப்பரேட் ஃபண்டிங்கால் அதை டெவலப் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் எத்தனை கார்ப்பரேட்கள், எத்தனை பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டரை அடாப்ட் செய்தார்கள்? எந்த விதமான பட்டியலும் இன்னும் வெளிவரவில்லை. வேலைவாய்ப்பு 2-3 மில்லியன் ஜாப்ஸ் இன் ஹெல்த் கேர் மருத்துவத்துறையில் 20-30 லட்சம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்கப் போகிறேன். 40 மில்லியன் ஜாப்ஸ் த்ரூ டூரிசம். 40 மில்லியன் என்றால் 4 கோடி வேலை வாய்ப்பு டூரிசம் செக்டரில். 5 மில்லியன் ஜாப்ஸ் இன் மைன்ஸ் அண்ட் மினரல் செக்டரில் 50 லட்சம் வேலை வாய்ப்பு. இதே போன்ற இன்னொரு ஜும்லாவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 2 கோடி வேலை வாய்ப்பு ஒவ்வொரு இடத்திலும் கொடுப்பேன் என்று கூறினார். எத்தனை நபர்களுக்கு வேலை கிடைத்தது என்று தெரியவில்லை. அடுத்த 15-16 மாதங்களுக்குள் 10 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறது இந்த அரசாங்கம் என்று ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். அந்த 2 கோடி வேலை வாய்ப்பை மறந்து விட்டார்கள். ஆல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வில் பி பேண்ட். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் 2022ஆம் ஆண்டுக்குள் பேன் ஆக்கப்படும். ஆனால் இதுவரை என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியவில்லை. மிக முக்கியமான ஒரு விஷயம், எஜுகேஷனை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். நோ ஸ்டூடெண்ட் இன் எனி ஸ்கூல் இன் இந்தியா வில் ட்ராப் அவுட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் கிளாஸ் 10. நோ ஸ்டூடெண்ட் வில் பி அவுட் ஆஃப் ஸ்கூல். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 10ஆம் வகுப்பு முடிக்காத வரை வெளியே போக மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி போய் சேரும் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான அறிவிப்பை கொடுத்திருந்தார். ஆனால் அது என்ன ஆனது? இந்தியாவில் 10ஆம் வகுப்பு வரை எத்தனை குழந்தைகள் போறார்கள்? எத்தனை குழந்தைகளுக்கு அந்த சரியான கல்வி போய் சேர்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டு அரசாங்கம் எத்தனை ப்ராமிசஸ்களை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தது, எத்தனை விஷயங்களை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தது என்று நீங்க பாருங்கள். ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இந்தியா, உங்களுடைய அக்கவுண்டில் 15 லட்சம் ரூபாய், 2 கோடி வேலை வாய்ப்பு, ஜப்பானிலிருந்து வரக்கூடிய புல்லட் ட்ரெயின், காலாதன், இது போன்ற எத்தனையோ ப்ராமிசஸ்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான அந்த இரட்டை மடங்கு வருமானம், எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விலைவாசி, பெட்ரோல் டீசலின் விலை 30-35 ரூபாய்க்கு வந்துவிடும், எல்பிஜியுடைய விலை மிக அடிமட்ட விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்கிற எத்தனை ப்ராமிசஸ்கள் இந்த நாட்டில் வந்தது. பெண்களுக்கான பாதுகாப்பு உண்மையிலேயே கிடைக்கிறதா? பாரத் மாலா ஃபேஸ் 1 டார்கெட். பாரத் மாலா ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அந்த கோஸ்டல் ஏரியாவுடைய அந்த பகுதியில் போர்ட்கள் கட்டப்படும். இது போன்ற பல திட்டங்கள், ரோட் கனெக்டிவிட்டி கிடைக்கும். 2022ஆம் ஆண்டுக்குள் நடந்ததா என்கிற கேள்வியை நீங்க கேட்டு பாருங்கள். இது போன்ற இந்த பட்டியல் நீண்ட பட்டியலாக இருக்கிறது. பில்லி சூன்யம் என்கிற இந்த வார்த்தையை வைத்து எப்படி இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இது போன்ற கேள்விகளிலிருந்து உங்களை டைவர்ட் செய்ய பார்க்கிறார். திரங்கா என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி எப்படி பிஜேபியினர்கள், அந்த கொடிக்கான அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாத நபர்கள் எப்படி உங்களை டைவர்ட் செய்ய பார்க்கிறார்கள். கருப்பு துணி அணியக்கூடிய அனைத்து நபர்களுமே பில்லி சூனியம் என்றால், பில்லி சூனியம் செய்யக்கூடிய நபர்கள் என்றால், அப்போ இந்த படத்திற்கான அர்த்தம் என்ன? பிரதமர் மோடி அவர்கள் எத்தனையோ மதங்களை, எத்தனையோ மத நம்பிக்கைகளையும் நேற்று சேலஞ்ச் செய்திருக்கிறார். சபரிமலா போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த கருப்பு துணி அணிந்துதான் போறார்கள். அப்போ அவர்களும் சபரிமலா போய் பில்லி சூன்யம் தான் வைக்க கற்றுக்கொள்கிறார்களா, அல்ல அங்க போய் பில்லி சூன்யம் தான் வைக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன, முக்கிய கேள்விகள் என்ன, எதை பற்றி அரசாங்கம் அட்ரஸ் செய்ய வேண்டும், எதை பற்றி அரசாங்கம் செயல்பட வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வேலை என்ன? ஒரு குறிப்பிட்ட மதத்தை, அந்த மதத்தின் பிரச்சாரம் மட்டும்தானா, அல்ல இந்த நாட்டு மக்கள் கடைசி நபர் வரை அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், உரிமை போய் சேருகிறதா இல்லையா, இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் கடைசி நபர் வரை போய் சேருகிறதா இல்லையா என்கிறதை கண்காணிப்பதா? இந்த நாட்டுடைய வருமானம், இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய சொத்து மதிப்பு அனைத்தையுமே நீங்க பிரைவேட் கம்பெனி கையில் கிரானிக் கேபிட்டலிசத்தை நோக்கி இந்த நாட்டை நகற்றக்கூடிய இந்த திட்டம் எப்படி இருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 26% சொத்து மதிப்பு வெறும் 10 நபர்கள் கையில் போயிருக்கிறது கடந்த 8 வருடத்தில்.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 10 நபர்கள் கையில் 26% சொத்து மதிப்பு கடந்த 8 வருடத்தில் ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது. இதே நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்கள் ராஷனை நம்பி அரசாங்கம் போடக்கூடிய அந்த 5 கிலோ அரிசி, அந்த 5 கிலோ கோதுமையை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதே ஹரியானாவில் ராஷனை வாங்க போன நபர்கள், நீங்க கொடியை 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய் கொடுத்து வாங்கினீர்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராஷன் கிடைக்கும் என்று அரசு அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். ஹர் கர் திரங்கா என்கிற இந்த திட்டத்தை முன்னிறுத்தி இது போன்ற அனைத்து கேள்விகளையுமே மறைத்து விடலாம். இவர்களுடைய திட்டத்திற்காக பலியாடாவது இந்த நாட்டு ஏழைகள். இந்த நாட்டு மக்கள் மீது தான் வரியை போட்டு வருகிறார்கள். இந்த நாட்டு மக்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு மகாராஜா பில்லி சூனியத்தை வைத்து ஒட்டுமொத்த கதையுமே பிரட்டி போட பார்க்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த நாட்டில் பில்லி சூனியம் வைக்கப்பட இருந்ததாம். அதனால் நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள். இவர்கள் நினைப்பது எதுவுமே பலிக்காது. அதாவது நீங்க எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த நாட்டு மகாராஜா நடத்தக்கூடிய ராஜ்யமாக இருக்கட்டும், சாசனமாக இருக்கட்டும், அல்ல இவரை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பில்லி சூனியக்காரர், நீங்க பில்லி சூனியத்தை வைத்துதான் இந்த நாட்டிற்கு எதிரான செயலை பார்த்து வருகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த நிலையில் இந்த நாட்டு தள்ளப்பட்டிருக்கிறது என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.